உங்களது தாம்பத்திய வாழ்க்கை இன்னும் சரியாக மற்றும் நலமாக பெறுவதற்கு முன்தோல் வீக்கம் அவசியமாக தேவைப்படுகிறது. முன்தோல் வீக்கம் எடுக்காமல் இருந்தால் அதில் உள்ள தொற்றுகளால் சிலருக்கு இந்த முன்தோல் பிரச்சனை பெரியவர்கள், அதாவது நடு வயசில் 45 வயசில் திரும்பி வரலாம். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு முன்தோல் வீக்கம் மற்றும் சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனை, சிறுநீர் கழிப்பதில் வலி மற்றும் கஷ்டம் ஏற்படும். இதனை சரி செய்ய வணக்கம். நான் டாக்டர் கிரிதரன், அறுவை சிகிச்சை நிபுணர், பிவேல் மருத்துவமனை, சேலையூர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆண் முன்தோல் வீக்கம் அல்லது ஆண் முன்தோல் குறுக்கம். இதை ஆங்கிலத்தில் ஃபைமோசிஸ் என்று சொல்வோம். பொதுவாக குழந்தைகள் பிறக்கும்போது முன்தோல் மூடி இருக்கும். அது 3 வயது வரை அப்படியே தான் இருக்கும். 3லிருந்து 10 வயசிற்குள் நம் பிள்ளைகள் வளரும்போது அந்த முன்தோல் விலகி சிறுநீர் கழிப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. சிலருக்கு இந்த முன்தோல் விலகாமல் முன்தோல் குறுக்கம் ஏற்படும். இந்த முன்தோல் குறுக்கத்தால் முன்தோல் வீக்கம் மற்றும் சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனை, சிறுநீர் கழிப்பதில் வலி மற்றும் கஷ்டம் ஏற்படும். இதனை சரி செய்ய மிகுந்த எளிய வகைகள் உண்டு. முதலாவது வகை ஓப்பன் அறுவை சிகிச்சை. ஓப்பன் அறுவை சிகிச்சையில் கத்தி வைத்து அந்த முன்தோலை அறுத்தெடுத்து தையல் போட்டு நாம் சென்று விடலாம். இரண்டாவது முறை ஸ்டேப்லர், அதாவது ஸ்டேப்லர் அறுவை சிகிச்சை முறை. இந்த ஸ்டேப்லர் அறுவை சிகிச்சை முறை 5 அல்லது 6 அளவுகளில் வரும். உங்கள் முன்தோலின் அளவிற்கு ஏற்ப அந்த ஸ்டேப்லரை பயன்படுத்தி முன்தோலை அகற்றி சிறுநீர் வழிவகுக்க ஏற்படுத்தலாம். இப்போது நவீனமாக வரக்கூடிய காலங்களில் நவீன அறுவை சிகிச்சை முறைகளில் ஒன்றுதான் லேசர் அறுவை சிகிச்சை. இந்த லேசர் அறுவை சிகிச்சையின் மூலம் முன்தோலை அகற்றி சிறுநீர் வழிவகுக்க முடியும். இந்த லேசர் அறுவை சிகிச்சையின் பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரத்தப்போக்கு அற்ற அறுவை சிகிச்சை, குறைந்த வலி மற்றும் பகல் நேர சிகிச்சை மூலமாக இந்த முன்தோலை அகற்றிவிடலாம். மேலும் இந்த லேசர் சிகிச்சை தனி பயன்பாட்டிற்குரியது. இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் ஆர் தீமைகள் எதுவும் கிடையாது. லேசர் அறுவை சிகிச்சை மூலம் முன்தோலை அகற்றி உங்களது முன்தோல் பிரச்சனையை தீர்வு கொள்ளலாம். சிலருக்கு இந்த முன்தோல் பிரச்சனை பெரியவர்கள், அதாவது நடு வயசில் 45 வயசில் திரும்பி வரலாம். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு முன்தோல் இன்ஃபெக்ஷன், அதாவது முன்தோல் தொற்று ஏற்பட்டு அந்த முன்தோல் வீங்கி அதில் வெடிப்புகள் மற்றும் சீல் வெளியேற்றம் நடக்கலாம். இந்த பிரச்சனைக்கும் நமது முன்தோல் குறுக்கம் பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு தான், அதாவது அறுவை சிகிச்சை. இதனையும் நாம் லேசர் அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்து உங்களுக்கு மிகுந்த நிவாரணம் அளிக்கலாம். இதனை நம் பிவேல் மருத்துவமனையின் அனைத்து கிளைகளும் கிடைக்கும். இதனை பயன்படுத்தி கொண்டு உங்கள் முன்தோலை அகற்றி நீங்கள் நல்ல நலமான வாழ்க்கை பெறலாம். இந்த முன்தோல் குறுக்கம் அல்லது முன்தோல் வீக்கத்தால் உங்களது தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இதனால் இந்த முன்தோலை நீக்குவதில் எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது. உங்களது தாம்பத்திய வாழ்க்கை இன்னும் சரியாக மற்றும் நலமாக பெறுவதற்கு முன்தோல் வீக்கம் அவசியமாக தேவைப்படுகிறது. முன்தோல் வீக்கம் எடுக்காமல் இருந்தால் அதில் உள்ள தொற்றுகளால் பிற்காலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால் முன்தோல் நீக்கி உங்களது தாம்பத்திய வாழ்க்கை மற்றும் சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனைகளை தீர்வு காணலாம். நன்றி, வணக்கம்.